என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே. ஹலோ மக்களேஸ், நாம இன்னைக்கு வாழைப்பூ வடை செய்ய போறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். முதல்ல தேவையான பொருளை பார்த்துடலாம். என்ன வேணும்? வாழைப்பூ, இது என்னவா இருக்கும்? கடலைப்பருப்பு, இஞ்சி, கொத்தமல்லி, கொஞ்சமா உப்பு, வெங்காயம். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. முதல்ல வாழைப்பூ எப்படி கிளீன் பண்றாங்க பார்க்குவோம். வாழைப்பூவை நம்ம பிச்சிடணும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இருங்க சொல்றேன். இந்த குச்சியும் இந்த இலையும் நமக்கு தேவையில்லை. எடுத்துட்டோம்ல. நம்ம வாழைப்பூவை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வாழைப்பூவை சின்ன சின்னதாக கட் பண்ண போறோம். என்ன சார்பு போட்டா பிளாப்பல மாதிரி பழக்கம் போல் இருக்கேன். அந்த பையனுக்கு பயம் இல்லை. வாழைப்பூவை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம். இப்போ பருப்பு, கொஞ்சம் மிளகாய், பூண்டு மூணுத்தையும் 3 மணி நேரம் ஊற வைக்கணும். நெக்ஸ்ட் இப்போ எல்லாத்தையும் ஊற வச்சாச்சு. இப்போ ஜாரில் போட்டு அடிக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம பேச போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஆமா உப்பு போட்டோமா? அப்புறம் போட்டுக்கலாம். சால்ட் தேவையான போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா பேசிஞ்சுக்கணும். இம்சா கும்தா இந்த முடிஞ்சா எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இங்க பாத்தீங்களா? சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்ல. எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிட்டோம். இப்ப தட்டி எப்படி என்ன போடுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். கையில தண்ணி தொட்டுக்கணும். அம்மா சீக்கிரம் பண்ணுமா. உண்டை கையில எடுத்து லைட்டா அமுக்கி டபான இலையில போட்டு விடணும். அவ்வளோதான். 5 மினிட்ஸ்ல இங்கிலீஷ் சொல்லுவீங்க. என்ன வடையா? ஆமாங்க, டேஸ்டான வாழைப்பூ வடை ரெடி. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுரை மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.